வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தாங்கள் அனைவரும் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் உங்கள் அன்பு நண்பன் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். சரி, இன்றைய பதிவில் பாவங்களின் வரிசையில் நாம் காணவிருக்கும் பாவகம் 11ஆம் பாவம். இது ஒருவரது உழைப்பு, தொழில், வியாபாரம், பங்குச்சந்தை, ஊக வணிகங்கள் மற்றும் ஜாதகர் இதர வழிகள் மூலம் கிடைக்கும் அனைத்து வகையான லாபங்கள், ஆதாயங்கள், வருமானங்கள் மற்றும் நிதி ஆதாயங்களை குறிக்கும். எதிர்பாராத லாபங்களையும் இது குறிக்கும். ஒருவரின் லட்சியங்கள், விருப்பங்கள், கனவுகள் மற்றும் அவை நிறைவேறும் தன்மையை இந்த பாவம் குறிக்கிறது. இது ஆசைகள் நிறைவேறும் இடமாகும். உயிர்காரகத்தில் மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கும் பாவமாகும். மூத்த சகோதர சகோதரிகளின் நிலை, அவர்களுடனான உங்கள் உறவு மற்றும் அவர்களால் கிடைக்கும் ஆதரவு போன்றவற்றை இந்த பாவம் குறிக்கும். இது தங்களது நட்பு வட்டம், நண்பர்களின் குழுக்கள், சமூக தொடர்புகள், சங்கங்கள், அமைப்புகள் மற்றும் ஒருவரது சமூகத்தில் உள்ள செல்வாக்கு ஆகியவற்றையும் குறிக்கும். தங்களின் மனிதாபிமான செயல்கள், பொது வாழ்க்கையில் மனிதர்களுக்கு உதவும் நோக்கங்கள், சமூக சீர்திருத்தம் மற்றும் குழுக்களில் இணைந்து பணியாற்றும் திறன் ஆகியவற்றையும் குறிக்கும். ஒருவருக்கு சமூகத்தில் கிடைக்கும் அங்கீகாரம், புகழ், கௌரவம் மற்றும் செல்வாக்கு ஆகியவற்றையும் இது குறிக்கும். உபஜெயஸ்தானங்களில் ஒன்றாக இது வருவதால், அதாவது உபஜெயஸ்தானம் என்றால் வளரும் பாவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஜாதகரின் முன்னேற்றம், எதிர்காலம் ஆகியவற்றை படிப்படியாக வளர்ச்சி நோக்கில் கொண்டு செல்லும் பாவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் 3, 7, 11 ஆகிய காம திரிகோணத்தில் இதுவும் ஒரு வீடாக வருகிறது. அதாவது இது ஜாதகரின் ஆசைகள் மற்றும் விருப்பங்கள் ஆகியவற்றை நிறைவேற்றுவதை குறிக்கும். உடலின் பாகத்தில் இது கணுக்கால்கள் மற்றும் கால் தசைகளை குறிக்கும். அதாவது கால்ப்ஸ், அந்த தசைகளை குறிக்கும் பாகமாகும். இந்த பாவம் நன்றாக வலுவாக இருந்தால் ஜாதகருக்கு நீண்ட ஆயுளும், வாழ்க்கையில் நல்ல நிலையும், நல்ல தொழில் அமைப்பும், தைரியமும், ஆன்மீக நாட்டம் அல்லது சமூகம் சார்ந்த செயல்களில் திருப்தியான நிலையும் இருக்கும். 11ஆம் பாவம் என்பது தொழில் ஸ்தானத்திற்கு வாக்குஸ்தானமாக வருவதால் தொழிலின் பயன், அதாவது தொழில் மூலம் ஜாதகர் ஈட்டக்கூடிய வருமானத்தின் அளவு, தன்மையை இந்த பாவம் குறிக்கும். அதாவது எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், ஒருவருக்கு தொழில் வெற்றிகரமாக நடந்தால் மட்டும் பத்தாது. அந்த தொழிலின் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம், அதாவது லாபம் சிறப்பாக இருந்தால்தான் ஜாதகர் மேன்மேலும் தன் தொழிலில் லாபம் ஈட்டி தொழிலை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல ஜாதகரின் மூலம் ஜாதகரை சார்ந்த ஊழியர்களும் சரி, அவரது குடும்ப உறுப்பினர்களும் சரி நன்றாக செல்வளம் பெறுவார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் 11ஆம் பாவம் சார்ந்த தொழில் யோகங்களை காணலாம். இப்போ தொழில் கர்மஸ்தானாதிபதியான 10ஆம் பாவ அதிபதி மற்றும் 11ஆம் பாவ அதிபதி இருவரும் சேரும் போது தொழிலில் நேரடியான லாபம் கிடைக்கும். இது தொழில் வெற்றியின் முக்கிய யோகமாகும். அடுத்து லாபாதிபதி என்று அழைக்கப்படும் 11ஆம் பாவ அதிபதி 10ஆம் பாவத்தில் இருந்தால் தொழிலே லாபம் தரும். அதாவது வியாபாரிகள், நிர்வாகிகள், அரசியல்வாதிகள் போன்றோர் இந்த யோகத்துடன் பிறந்தவர்களாகவே இருப்பார். அடுத்து 10ஆம் அதிபதி என்று அழைக்கப்படும் தொழில் ஸ்தானாதிபதி 11ஆம் பாவத்தில் இருப்பது. தொழில் அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தால் ஒவ்வொரு முயற்சியும், ஜாதகர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வருமானமாக மாறும். உயர்ந்த பதவிகள், அரசு வேலைகள், அரசியல், அரசாங்கத்தில் புகழ், அந்தஸ்து, கௌரவ மேன்மைகள் கிடைக்கும். அடுத்து விருத்தி மற்றும் சுப வளர்ச்சிகளுக்கு, பெருக்கத்திற்கு காரகனாகிய குருவோ அல்லது வணிகம், கணிதம், வியாபார அறிவு, தொலைத்தொடர்புகள் ஆகியவற்றுக்கு காரகனாகிய புதனோ 11ஆம் பாவத்தில் இருப்பது வணிக அறிவு தொடர்பான விஷயங்கள், வியாபாரம், மீடியா, மார்க்கெட்டிங் துறைகளில் வளர்ச்சியை கொடுக்கும். அதே போன்று குருவின் நிலைகளில் ஒரு நிதியில் நல்ல வளர்ச்சியும், வணிக அமைப்புகளில், கல்வி சார்ந்த, சட்டம் சார்ந்த துறைகளில் லாபங்களையும் அள்ளித்தரும். உபஜெயஸ்தானங்கள் என்பவை வாழ்க்கையின் பிற்பகுதியில் லாபங்களை அள்ளித்தரும் பாவங்களாக வரும். இப்பொழுது ஆரம்பத்தில் கடின உழைப்பு இருந்தாலும் பின்னர் ஒரு நிலையான வெற்றியும், அதன் மூலமாக லாபம் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகங்களும் ஜாதகருக்கு கிடைக்கும். இனி லாபாதிபதி மற்ற கிரகங்களோடு அல்லது பாவங்களோடு இணையும் பொழுது கிடைக்கக்கூடிய சிறப்பு யோகங்களை பற்றி காணலாம். 11ஆம் பாவ அதிபதி குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுப கிரகங்களுடன் இணைந்து இருக்கும் நிலை.
அடுத்து தசம லாப யோகம் என்று அழைக்கப்படும் 10, 11ஆம் பாவங்களின் இணைவு. இது தொழிலில் அதிகமான லாபம் மற்றும் தொழில் வளர்ச்சியை குறிக்கும் இணைவாகும். அடுத்து 11ஆம் பாவத்தில் காலபுருஷனுக்கு 7, 9 மற்றும் 11ஆம் அதிபதிகளான குரு, சனி மற்றும் சுக்கிரன் இணைந்தால் மிகப்பெரிய செல்வம் அனுபவிக்கூடிய யோகமும் அதில் நிலைத்த தன்மையும் ஏற்படும். சரி, இனி கிரகங்கள் 16ஆம் பாவத்தில் இருந்தால் தொழிலில் ஏற்படும் லாபங்களை பற்றி காணலாம். 11இல் சூரியன், அரசு, நிர்வாகம், அதிகாரம், அதன் வழியான லாபம் இவை அனைத்தும் ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்து சந்திரன், மக்களின் ஆதரவை அதிகமாக பெற்றவர்களாக இருப்பார்கள். வணிகத்திலும் சரி, பொது சேவை வழியாகவும் லாபங்கள் கிடைக்கும் அமைப்பு. அடுத்து செவ்வாய் இருந்தால் பொறியியல், பாதுகாப்பு, விளையாட்டு, ரியல் எஸ்டேட் வழியான லாபமேன்மை. அடுத்து புதன் இருப்பது வணிகம், தொடர்பு, கணிதம், எழுத்து, மீடியா, தொலைத்தொடர்பு வழியான லாபமேன்மைகள். அடுத்து 11இல் குரு இருந்தால் கல்வி, ஆலோசனை, நிதி, ஆன்மீகம் வழியான லாபமின்மை. அடுத்து சுக்கிரன் 11இல் கலை, அழகு, வணிகம், பெண்கள் தொடர்பான தொழில்கள் மற்றும் வணிகம், அதன் வழியான லாபம், பெண்களால் லாபம் அனைத்தும் சுக்கிரன் 11இல் இருக்கும்போது ஜாதகர் பெறுவார். அடுத்து சனி, மூத்தவர்களால் லாபம் அனுபவிக்கக்கூடிய யோகம், அரசு, அரசாங்கம் சார்ந்த துறைகளில் தன் கடின உழைப்பு மூலமாக பெறக்கூடிய லாபங்கள், பொதுமக்களுக்கு சேவை செய்யும் துறைகள் மூலமான லாபம். அடுத்து ராகு, வெளிநாடு, வெளிநாட்டவர், அந்நியர் அவர்களின் மூலமான கூட்டு தொழில், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள், அடுத்தவர்களின் தனம் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாய துறைகளான ஷேர் மார்க்கெட், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இது மாதிரியான திடீர் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தொழில்கள். அடுத்து கேது, ஆன்மீக அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு அதன் மூலம் பிரச்சாரங்கள், ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு செய்யும் ஏஜென்சி, இது மாதிரியான தொழில் அமைப்புகள், அதன் மூலம் கேது லாபங்களை அளித்தருவார். மொத்தத்தில் வணிகம், அரசாங்கம், நிர்வாகம் சார்ந்த துறைகள், தகவல் தொழில்நுட்பம், கல்வி, ஆலோசனை, ஆன்மீக சமூக சேவை துறைகள், முதலீடு மற்றும் நிதி சார்ந்த துறைகள், குழுக்களுடன் இணைந்து செயல்படும் நெட்வொர்க்கிங் என்ற மார்க்கெட்டிங் சம்பந்தமான துறைகள் ஆகிய அனைத்தும் 11ஆம் பாவம் மூலமாக ஜாதகர்கள் லாபமேன்மை அடையும் துறைகளாகும். முக்கியமாக லக்னாதிபதி மற்றும் 11ஆம் பாவத்தின் தொடர்பு ஒரு ஜாதகருக்கு அவர் தன்னுடைய கடின முயற்சியால், உழைப்பால் வாழ்க்கையில் லாபத்தையும் வெற்றியையும் அடையக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஜாதகர் மிகுந்த லட்சிய நோக்கத்துடனேயே இலக்குகள் அடைவதில் குறியாக இருப்பார். சமூகத்தில் நல்ல செல்வாக்கையும், பெரிய நண்பர்கள் மற்றும் சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்களின் தொடர்புகளை கொண்டு தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார். மூத்த சகோதர சகோதரிடமிருந்து ஆதரவும் நன்மைகளும் இவருக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த அமைப்பு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஜாதகர்களுக்கு அளிக்கும். தொழில் அமைப்பில் நெட்வொர்க்கிங், குழு நடவடிக்கைகள் மூலம் லாபம் பெறும் துறைகளான மல்டி லெவல் மார்க்கெட்டிங், பங்கு சந்தை, அரசியல் அல்லது சமூக பணிகள் மூலம் ஜாதகர்கள் வெற்றி பெறலாம். அடுத்த சிறப்பான நிலையான 11ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்வது ஜாதகரின் ஆற்றலையும் எண்ணங்களையும் இலக்குகளையும் குறிக்கக்கூடிய லக்னமும் லாபமும் இணைவதால் இவர் தன்னுடைய ஆசைகளையும் இலக்குகளையும் நிறைவேற்ற மிக அசுரத்தனமான ஒரு முந்துதலை கொண்டிருப்பார். இது தன்னம்பிக்கை, தைரியம், புகழ், கீர்த்தியை அடையக்கூடிய 3ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவமாகிய லாபாதிபதி லக்னத்தில் அமரும் நிலையாகதான் ஜாதகர் மிகுந்த தன்னம்பிக்கை உடையவராகவும் தன் லட்சியங்களை அடைவதில் உறுதியாகவும் விட்டுக் கொடுக்காத தன்மையிலும் இருப்பார். மொத்தத்தில் லக்னாதிபதிக்கும் 11ஆம் பாவத்திற்கும் இடையிலுள்ள தொடர்பு ஒருவருக்கு செல்வம், சமூக அங்கீகாரம் மற்றும் ஆசைகளை பூர்த்தி செய்யும் தன்மை ஆகியவற்றை கொடுக்கும் ஒரு வலுவான சாதகமான அமைப்பு என்றால் அது மிகையாகாது. அதே நிலையில் 11ஆம் பாவகமோ அல்லது 11ஆம் பாவக அதிபதியோ பாவ கிரகங்களான சனி, ராகு, கேது, தேய்பிரை, சந்திரன் போன்ற கிரகங்களால் பாதிக்கப்பட்டால் ஜாதகரின் ஆசைகள், விருப்பங்கள், லட்சியங்கள் நிறைவேறுவதற்கு மிக கடினமானதாக இருக்கும். நண்பர்களால் துரோகம், பணத்திலும் சமூக பெயரிலும் ஏற்ற தாழ்வுகள், மன அமைதி குறைவு ஆகியவையும் இருக்கும். சரி நண்பர்களே, இத்துடன் நாம் 11ஆம் பாவத்தின் அடிப்படை தன்மைகள் மற்றும் காரங்களை பற்றி கண்டோம். இனி அடுத்த பதிவில் அயன சயன போகம் என்றழைக்கக்கூடிய விரயஸ்தானமாகிய 12ஆம் பாவத்தை பற்றிய விரிவான ஆய்வுக்கு செல்லலாம்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல். நன்றி.